சமாதானம் இல்லை. இந்த வீட்டிலேயே போய் என்ன பண்ணிடுறேன் சேர்க்க சொல்லி அந்த சமாதான கூட்டத்துக்கு போகணும். Joy loves me. Jesus loves me. Jesus என்னை நேசிக்கிறாரா? நான் ஒரு பாவையான மனுஷனாயிட்டேன், நான் துரோகம் பண்ணிட்டேன், என்ன நேசிக்கிறாரா? சரி, ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிறாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் வந்து சேரணும். அதுக்கு இந்த போஸ்டர் பிடிச்சிருக்கீங்களே நீங்க தயவுசெய்து சொல்ற பயபக்தியோடு ஆண்டவரே பசுத்த ஆவியானவரே தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே போகணும். பின்னால் ஒரு கூட்டம் பாடிட்டே இருக்கும். அந்த ஏழையை நம்ம என்ன செய்வோம், நன்றாக நல்ல கவனிக்கணும். இலைய வச்சுட்டு அப்படியே போற அப்படியே போகக்கூடாது. இலைய வச்சுட்டு ஹல்லேலூயான்னு சொல்லி நல்ல என்ன பண்ணணும், அங்கேயும் நடத்தின போகணும். அப்படியா போகணும். 3 விதமான காரியங்கள். 1 ஏழை, 2 போஸ்டர், 3வது பாட்டு தாழ்வுகள் இருக்கும். பெரிய பாட்டு தான். ஆமாம், மைக் இல்லைன்னா பரவாயில்ல, ரோட்டில் போகிற அழகாக பாடலாங்க. நல்லா வாயை திறந்து பாடுங்க. பெரிய பாட்டு தான். அதை ஒத்துக்கிட்ட ஷீட் இருக்கும், பாடுவோம். ஒவ்வொரு டீமும் ஸ்பிரிட்டோடு இருக்கணும். This is team together, work together, one mind. 5 பேர் ஒன்றா சேர்ந்தாதான் சாப்பாடு உள்ள போகுது. 5 பேர் ஒன்றா சேர்ந்தாவே அந்த இடம் அப்படியே அசைக்கப்படும். அதனால ஜபத்தோட போவோம். சரி, இப்போ கத்துடைய வார்த்தைக்கு வந்தாங்க. Then we can go to the straight. இப்போ நம்ம பண்ற கடந்து போகலாம். 2 விதமான காரியங்களை சொல்ல ஆசைப்படுறேன். 1, the character of Jesus Christ. இயேசுநாதருடைய அதாவது இயேசுநாதருடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ரோமர்கள் புஸ்தகத்தில் பார்ப்போம். சின்ன பசங்களுக்கு உட்கார வைப்போம், இங்கே அமுல் குழந்தை உட்கார வைப்போம், அப்படி பார்த்துக்கலாம். ரோமர் அந்த புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் இங்கே நம்ம பார்க்குறோம். ரோமரில் 12ஆம் அதிகாரம். அப்போது பவுல் ரோமரில் இருக்கிறதுனால நிறுவனத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை சொல்றாரு, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. The Bible very clearly says, I beseech you therefore, brethren, by the mercies of God, that He present your body a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. இதுவே ஆராதனை என்று சொல்லி அழகாய் கொண்டு வரார். அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்கள், this body belongs to God. This body is not yours. The reason why He created, அவர் இந்த சரீரத்தை படைத்தார். அந்த சரீரங்களை படைத்திருக்க வேண்டிய சரீரம் யாருடையது? அவர்களுடையது, இயேசுவுடையது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த சரீரம் எப்படி வைக்கணுமா அழகா சொல்றாரு. தெளிவாக சொல்லிக்கிற ஒரு காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, லிவிங் சாக்ரிஃபைஸ். நம்முடைய சரீரம் செய்யணுமா, அதாவது ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அழகாய் கொண்டு வருகிறார். ரோமர் 12:1 பார்க்கணும். பவுலுடைய வாழ்க்கையில அழகாய் கண்டு கொடுக்கிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மைக்கு பிரியமும் பரிபூர்ணமான செலுத்துகிறது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலும் மறுரூபமாகுங்கள். We must repent. அதாவது நம்ம மறுரூபமாகணும் அப்படின்னு சொல்றார். ஜீவ பலியாக இந்த சரீரத்தை இயேசுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் இந்த குருத்தோலை ஞாயிறு சொல்லும் பொழுது
அவர் கடைசியாக ஒரு பயணம் செய்து முடிக்கிற ஒரு காரியம். இந்த வாரம் முழுவதும் பயங்கரமான ஒரு காட்சியாக இருக்கும். அவருடைய நிலவரங்கள் பார்க்கும் பொழுது கோர காட்சி நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இனி ஒவ்வொன்றாக ராஜா கிட்ட கொண்டு போறது, திட்டுறது, அடிக்கிறது, துப்புறது, பயங்கரமான காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அதாவது கோர காட்சிகளை பார்க்கிறோம். லிவிங் சாக்ரிஃபைஸ், தன்னை உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சரீரங்களுக்காக, நீங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக, நான் செய்த அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, இந்த முதல் ஆதாம் செய்த தவறுக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதான அதனுடைய வம்சமானது பாவங்களுக்காக எத்தனையோ பக்தர்களை அனுப்பி முடியாத நேரத்தில் இப்பொழுது இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அவர் வந்து என்ன சொல்றாரு? நான் உனக்காக மரிக்கப் போகிறேன், நான் உனக்காக மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவர் அழகாய் சொல்கிறார். வேறு அழகான வசனம் சொல்லுங்க, எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் சாப்டர் 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகாக கொண்டு வராரு. பவுல் எழுதுகிறதான ஒவ்வொரு வசனங்களும் திட்டமாக தெளிவாக அவர் அழகாக எழுதி கொண்டு வருகிறார். பிலிப்பியர் 2ல் அவர் கொண்டு வருகிற 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், 2ஆம் அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. Philippians chapter 2 verse 5 very clearly says like this: let this mind be in you which was also in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுடைய எண்ணங்களில் இருக்க வேண்டும், சிந்தனைகளில் இருக்க வேண்டும், நடையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவாய் கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் குருத்துவ நான் ஏதோ வழக்கமாக போகிறோம், பாடுறோம், வர அப்படி இல்லை. இன்னைக்கு சபையால் எல்லாம் சேர்ந்து போகிற வேலை ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பார்க்கிறார்கள். உங்களை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு போஸ்டர் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு இலையை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு குழந்தைகளை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஐயம்மார்களை பார்க்கும் பொழுது, என்னடா இந்த கூட்டம் வந்துட்டு இருக்குது, தேசத்தை கலக்கிறவர்கள் வந்து விட்டார்கள். நான் இத்தனை காலம் சும்மா இருந்தோம், ஏனதான நினைச்சோம். வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள், சபையில் இருந்தவர்கள் இப்பொழுது வெளியே வந்து விட்டார்கள். ஒரு 2 காரியம் நடக்கணும். ஒன்று, அவங்க எல்லாரும் இயேசுகிட்ட வரணும். இயேசுகிட்ட வரணும். இல்லைன்னா உலக பிரகாரமாக தாத்தா கிட்ட போயிடும். Two chance, that's all. You can't be a double actor or double post. அதாவது 2 விதமான காரியம் கிடையாது. உடனே இயேசுகிட்ட வந்துடணும். 2வது காரியம், உலக பிரகாரமாக அவர் போய் சாத்தான் ஒரு கூட்டத்தை கொண்டு போயிடுவோம். நரகத்துக்கு அவன் இழுத்துட்டு நிறைய பேர் போய் கொண்டு இருக்கிறான். நிறைய பேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேலை. ஆனால் அதே வேலை நம்முடைய காரியங்களையும் இன்னைக்கு நடந்து தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற மக்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு விஷயம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். The Bible very clearly tells us, அதாவது திட்டமாக தெளிவாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கொள்வோம். மிக தெளிவாக ஒரு ஆழமாக கண்டுகொள்கிறார். பவுல் சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 7:1 படிக்குமா? 7:1. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் நல்ல கவனிக்கலாம். பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை
தேவ பயத்தோடு பூரணப்பட்ட கடவோம். எங்களுக்கு இடம் கொடுங்கள். நாங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்வதில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. இங்கே இந்த 1ஆம் 2ஆம் இதில் பார்க்கும் பொழுது தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர்ல அவர் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அழகாயர் கொண்டு வருகிறார். The Bible very clearly says, 2 Corinthians chapter 7 verse 1, having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. கடவுளுக்கு பயந்து வாழ தேவ பயத்தோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே இந்த ஆராதனை ஒரு தேவனுக்கு பயந்த ஆராதனையாக இருக்க வேண்டும். இப்போது போகிற ஆராதனை ரோட்ல போறோமே, இந்த ஆராதனை அநேக மக்கள் இன்றைக்கு பார்ப்பார்கள். ஓடி ஒரு தடவை நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்படி போயிட்டு இருந்த பொழுது ஒரு நேரம் ஓடி வந்தார். பல கோணங்கள்ல அவர் கேமரா எடுத்தாரு, வீடியோ எடுத்தாரு. அதுக்கு 2வது வாரத்தில் அவர் வந்து சொன்னாரு, பாஸ்டர் உங்க சபை வண்டி தான் இந்த ஏரியாவிலே போய் கொண்டிருக்கிறார்கள், வேற யாரும் போறது கிடையாது. நான் பார்க்கும் பொழுது it touched my heart, it touched my mind, the way you are reading the paper, the way you are taking the paper. This is the time. இந்த வாரம் இந்த நாள் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இதை விட்டுட்டா அடுத்த நாள் ஒன்று வராது, அடுத்த வாரம் வேற, அடுத்த வருஷம் தான். அது நம்ம இருப்போமோ இல்லையோ தெரியாது. But now is the time. Now is the time. The Bible very clearly says like this, perfecting holiness in the fear of God. Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களுடைய மாம்சத்திலும் ஆவியினால் உண்டான எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. Because God is holy. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். Hallelujah. He is a holy God. No sin in his body. ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆண்டவராய்
Hosanna, Jayame, Hosanna, Jayame, Hosanna, Jayanamake. Hallelujah, praise the Lord. Jesus, Jesus loves you, brother. Hallelujah, hallelujah.